காவிரி வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். உச்சநீதிமன்றத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. என்னென்ன வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும் பொழுது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கர்நாடகாவுக்கு என்ன உத்தரவு போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6000 கன அடி விகிதத்தில் 3 நாளைக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் தந்துவிட வேண்டும். 3 நாட்களுக்குள்ளாக மத்திய அரசும் இரு மாநிலங்களை அழைத்து பேசியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இரு மாநிலங்களையும் அழைத்து பேசிவிட்டார்கள். முடிவேதும் எட்டப்படாமலேயே கூட்டம் முடிவடைந்தது. இதை மத்திய அரசு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொல்லிடுவாங்க. கர்நாடகா உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்கனவே அமல்படுத்தல. ஏற்கனவே ஒரு நாளைக்கு 6000 கன அடி விகிதத்தில் 7 நாளைக்கு தண்ணி தரணும் தமிழகத்தின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவையும் அமல்படுத்தல. பிறகு 3 நாட்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த உத்தரவையும் அமல்படுத்தாத நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு மட்டுமில்ல, கூட இன்னொரு வழக்கையும் உச்சநீதிமன்றத்தில் சேர்த்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இதே மாதிரி சித்தாராமையா தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அப்பவும் அவர் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை. அதனால அந்த வழக்கையும் சேர்த்து இப்பொழுது எடுத்துக்கொள்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளதால் இன்று உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான உத்தரவு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க. யார் நீதிமன்ற உத்தரவையோ அமல்படுத்தலையோ அந்த மாநில முதலமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் நேரில் வந்து ஆஜராக வேண்டியிருக்கும். கைது நடவடிக்கை வரைக்கும் கூட இது செல்ல வாய்ப்புள்ளது. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்.